வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ செய்தி சொல்லட்டுமா. கடந்த சில நாட்களாகவே கடல்வாழ் ஆமைகள்ல அரிய வகை உயிரினமா இருக்கக்கூடிய ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற ஆமைகள் சென்னை கடற்கரையில அதிக அளவுல கரை ஒதுங்கிறத பார்க்க முடியுது, அதுவும் இறந்த நிலையில. இந்த ஆமைகள்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர்ல இருந்து பிப்ரவரி காலகட்டத்துல இனப்பெருக்கத்துக்காக தமிழக கடற்கரைகளை நோக்கி வருது. இப்படி வரக்கூடிய ஆமைகள் கடல்ல மீன்பிடி படகுகள் அதோட என்ஜின் வலைகள்ல மாட்டி உயிரிழக்கிற சூழ்நிலையும் ஏற்படுது. இதனாலே கடந்த சில மாதங்களாகவே அதிக அளவிலான இது போன்ற ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிறத பார்க்க முடியுது. கடந்த மாதம் காசிமேடு, திருவொற்றியூர், மாமல்லபுரம் பகுதிகளில் கூட அதிக அளவுல இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கினுச்சு. அது மட்டும் இல்லாம எண்ணூர், தாழங்குப்பம், நெட்டுக்குப்பம் பகுதிகளிலையும் கரை ஓரமா 30க்கும் மேற்பட்ட ஆமைகள் கரை ஒதுங்கின செய்திகளும் வந்தது. இப்படி இறந்து அங்க இருக்கக்கூடிய தூண்டில் வளைவு கற்கள்ல மாட்டி பல ஆமைகள் இது போல கண்டறியப்பட்டது. 2024 டிசம்பர் 30 இன்று வரைக்கும் நீலாங்கரையிலிருந்து கோவளம் வரைக்கும் அந்த கடற்கரை பகுதிகளில் சுமார் 212 ஆமைகள் இது போல இறந்த நிலையில கரை ஒதுங்கி இருக்கு. அதே போல செம்மஞ்சேரியிலிருந்து ஆலம்பரை மீனவ பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 142 ஆமைகள் இது போல இறந்து கரை ஒதுங்கி இருக்கு. 2025 தொடங்கி ஒரு மாதம் கடந்துருச்சு. இருந்தாலும் 2024 டிசம்பர்ல தொடங்கின இந்த நிலை இப்ப வரைக்கும் சென்னை கடற்கரையில 220 ஆமைகளும், செங்கல்பட்டு கடற்கரையில 133 ஆமைகளும் இது போல இறந்த நிலையில காணப்பட்டதா செய்திகள்ல சொல்லப்படுது. மொத்தம் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே 353 ஆமைகள் இது போல இறந்த நிலையில கண்டறியப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆமைகள்லாம் ஏன் உயிரிழக்குது அப்படின்னு பார்த்தா, டிசம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த ஆமைகள் இனப்பெருக்கம் செய்து முட்டையிடும். மன்னர் வளைகுடா பகுதிகளில் எண்ணற்ற அளவிலான பவள பாறைகளும் கடல் வளங்களும் நிறைய இருக்கு. இதனாலேயே நிறைய கடல் ஆமைகள் அந்த பகுதிகளில் தான் வசிக்குது. இந்த ஆமைகள்லாம் எந்தெந்த பகுதிகளில் போய் இனப்பெருக்கம் செய்ததோ அதே பகுதிகளில் போய் முட்டையிடுறதுக்காக புறப்படும். மன்னர் வளைகுடாவிலிருந்து தமிழ்நாடு, வடக்கு ஆந்திரா, ஒரிசா பகுதிகளில் முட்டையிடுறதுக்காக இந்த ஆமைகள்லாம் பயணம் செய்யும். இப்போ இந்த பயணத்திற்கு முக்கிய பாதையா இருக்கிறது சென்னை கிழக்கு கடற்கரை தான். இந்த கடல் வழி பாதையில போகும்போது கரையில இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பகுதிக்குள்ள அந்த ஆமைகள் நீந்தி போயிட்டு இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்துல அங்க இருக்கக்கூடிய விசைப்படகுகள்லாம் 9 கிலோமீட்டர் தள்ளி போகணும். தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அந்த விசைப்படகுகள் இந்த காலகட்டத்தில் மட்டும், அந்த ஆமைகள் அந்த வழிபாதையில கடந்து போகிற அந்த காலகட்டத்தில் மட்டும் 5 நாட்டிக்கல் மைல் தொலைவு, அதாவது 9.2 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் அவங்க போய் கடலுக்குள்ளார மீன் பிடிக்கணும். இந்த இடைப்பட்ட பகுதியை அவங்க ஆமைகளோட வழிபாதையா விட்டுறணும். இப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மீனவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது கடல் காற்று அதிகமா வீசுற வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துக்கு உள்ள போய் மீன் பிடிச்சா டீசல் செலவு அதிகமாகும். இப்படியான காரணங்களை முன் வச்சு ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ளேயே இவங்க எல்லாம் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மீனுக்காக வீசக்கூடிய வலைகள்ல இந்த ஆமைகளும் மாட்டுது. அது மட்டும் இல்லாம டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்கள்ல இறாலும் கணவாய் மீனும் அதிகமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். அதனால கரையில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே மீனவர்கள் வந்து அந்த இடத்துல மீன் பிடிக்க, இறாலை பிடிக்கிறதுக்கெல்லாம் வலைய வீசுறாங்க. அதுல அது கடந்து போயிட்டு இருக்க ஆமைகளும் மாட்டுது. இந்த அடிப்படையில 2024 ஆண்டுல ஆமைகள் குறைவாக தான் முட்டையிடுறதுக்காக போகுது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. இந்த கடல் ஆமைகளை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே 3 இடங்கள்ல தான் அதிக அளவிலான முட்டையிடும். அந்த 3 இடங்கள் என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள கோஸ்டா ரிக்கா அப்படிங்கிற பகுதி, அப்புறம் மெக்சிகோ, அதுக்கப்புறம் ஒரிசாவின் ரிசிகுல்யா அப்படிங்கிற பகுதி. இந்த 3 பகுதியில தான் அதிக அளவுல ஆமைகள் முட்டையிடும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் இந்த ஒரிசான்னு வரும்போது இந்த பகுதியில ஆமைகள் முட்டையிடுவது பத்தி கணக்கெடுக்கும் போது 2024 ஆண்டுல ஆமைகள் அதிக அளவுல முட்டையிடல அப்படின்னு தெரிய வருது. எப்போதும் இந்த பகுதியில லட்சக்கணக்கான ஆமைகள் வந்து முட்டையிடும். ஆனா கடந்த ஆண்டு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் முட்டையிடப்பட்டிருக்கதா அந்த கணக்குப்படி சொல்லப்படுது. ஆனா பொதுவாகவே ஆமைகள் முட்டையிடுறதுக்காக போகும்போது அதனால முட்டையிட முடியலன்னா அப்படியே இறந்துரும் அப்படிங்கிற ஒரு கூற்று ஒண்ணு இருக்கு. ஆனா இந்த கூற்று தவறுன்னு ஆய்வாளர்கள் சிலர் சொல்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, ஆமைகள் டைனோசரஸ் காலத்துல இருந்து இருக்கிறதாக சொல்லப்படுது. அப்போ இத்தனை ஆண்டு காலம் பழமையான ஒரு உயிரினம் முட்டையிடுவதற்காக அது சாகுது அப்படின்னா இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. மேலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு எந்த இடத்துல அந்த ஆமைகள் வந்து முட்டையிடுதோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்துதான் குஞ்சுகளை பொறிச்சிட்டு போகுது. தான்
முட்டையிடும் இடத்திலிருந்து 3-4 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு 10-11 நாளைக்கு இருந்து 2 அல்லது 3 முறை இந்த ஆமைகள் முட்டையிட்டு போகும். தன்னை எல்லா வகையிலும் தயார்படுத்திக்கிட்டு தான் இந்த ஆமைகள் முட்டையிடுறதுக்கு வருது. அப்போ முட்டையிட முடியாம ஆமைகள் இறக்குது அப்படிங்கிற இந்த கூற்று இந்த இடத்துல சரியா இருக்காதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு வகையில எண்ணெய் கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள், அருந்து போன வலைகள் இவற்றால கூட இந்த ஆமைகள் இறக்க நேரிடலாம். ஆனா இந்த ஆண்டு இவ்வளவு ஆமைகள் இறந்ததற்கான காரணம் விசைப்படகுகள்ல வீசப்படும் அந்த வலைகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆமைகள் பல்வேறு காலநிலை மாற்றத்தை கடந்து சந்திச்சுட்டு தான் வருது. அப்படி இருக்கும்போது காலநிலை மாற்றமும் ஆமைகள் இருந்ததுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அது எல்லா காலகட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். அப்போ இந்த முறை அதிக அளவுல ஆமைகள் இறந்ததற்கு காரணம் விசைப்படகுல வீசப்படும் அந்த வலைகள் தான் அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அதிலும் குறிப்பா இந்த ஆண்டு இறந்த அந்த ஆமைகளோட உடற்கூராய்வுன்னு பார்க்கும்போது அதிக அளவுல நீரில மூழ்கி ஆமைகள் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்த ஆலிவ் ரிட்லி வகை ஆமைகள் 45 நிமிடம் வரை மூச்சு விடாமலே இருக்கும். இருந்தாலும் 8 கிலோமீட்டர் தாண்டி மீன் பிடிக்க போக வேண்டிய மீனவர்கள் 3-4 கிலோமீட்டருக்குள்ளேயே இப்படி வலைகளை வீசுவதால அந்த வலைகள்ல மாட்டி ரொம்ப நேரம் அதுலயே இருக்க நேரிடுது. அப்போ மூச்சு விட முடியாம அந்த ஆமைகள் இறப்பதாக சொல்லப்படுது. இப்படி நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் இந்த மீனவர்கள் இப்படி செயல்படுவதால தான் இந்த ஆமைகள் உயிரிழப்பதாக சூழலியல் செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. 5 நாட்டிக்கல் தொலைவு, அதாவது இந்த 9.2 கிலோமீட்டர் தொலைவு அப்படிங்கிறது நம்ம கடற்கரையில இருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டுற தொலைவு வர என்ன இருக்கோ அதுதான். இந்த காலகட்டத்துல இந்த ஆமைகள் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல அதிக அளவிலான விசைப்படகுகள் இந்த தொலைவுக்குள்ளேயே காணப்படுது அப்படின்னு சூழலியல் செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க. இப்படி ஆமைகள் அதிக அளவுல உயிரிழக்கும் போது அவற்றை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தமிழக அரசு தரப்புல ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதுல இந்த ஆமைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு மீன்வளத்துறை சார்பாகவும் வனத்துறை சார்பாகவும் இது குறித்தான விவாதங்கள்ல தமிழ்நாட்டுல சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதிகளில் 5 நாட்டிக்கல் மைல், அதாவது 9.2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் விசைப்படகுகள் சென்று மீன் பிடிக்க தடை செய்யப்பட்டிருக்குது. இதை குறிப்பிட்டு TED அப்படின்னு சொல்லப்படும் ஆமைகளை வெளியேற்றும் கருவி பயன்படுத்தாம வலைகளை மீன் பிடிக்க உபயோகிக்க கூடாதுன்னு ஏற்கனவே மீனவர்களுக்கு இருந்த அந்த விதியை இன்னும் தீவிரமா அமல்படுத்தணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த மீன்பிடி படகுகள் மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது அதுல இருக்கக்கூடிய GPS கருவிகளை அணைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. எனவே இது போல அந்த GPS கருவிகளை அணைத்து வைக்க கூடாது அப்படின்னு மீன்வளத்துறை சார்பா மீனவர்களுக்கு கடுமையா ஒரு எச்சரிக்கை விடப்படுது. மேலும் கடல் ஆமைகள் முட்டையிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடற்கரை முகப்பு விளக்குகள் இரவு 11 மணிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் கட்டாயமா எரியக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. மேலும் இந்த வழிமுறைகளை பின்பற்றாத கப்பல், படகு, விசைப்படகுகளுக்கு தமிழக அரசால் கொடுக்கப்படும் டீசல் மானியம், பிற படிகள், நலத்திட்டங்கள் இது எதுவுமே வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தப்படுது. இதை தொடர்ந்து ஜனவரி 30ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் ஆமைகளை பாதுகாப்பது எப்படி அப்படின்னு தமிழ்நாடு அரசின் வனத்துறை சார்பில் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. அதுல இது போன்ற இந்த ஆமைகளை எப்படி பாதுகாக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, இது போன்ற விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடு பகுதியில் 2, குலசேகரப்பட்டினம் பகுதியில் 1 அப்படின்னு மொத்தம் 3 கடல் ஆமை குஞ்சு பொறிப்பகங்களை ஏற்படுத்தி இருக்கிறதா தமிழக அரசு வனத்துறை சொல்லுது. அங்க 1800 கடல் ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு 1500 ஆமை குஞ்சுகள் மீண்டும் கடலிலே விடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. இப்படி இருக்க ஏன் இந்த ஆமைகள் அதிக அளவுல இறக்குது, இதற்கான காரணம் என்ன, அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு என்ன செஞ்சது அப்படின்னு தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்புது. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா வருதுன்னு தமிழக அரசு தரப்பிலிருந்து பதில் கொடுக்கும் போது அந்த பதில் திருப்திகரமா இல்ல அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் மறுக்குது. இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த ஆமைகளின் இறப்புக்கு காரணமாக சொல்லப்படும் டிராலர் வகையிலான பெரிய விசைப்படகுகள் அது மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புது. இது குறித்து தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றது என்னன்னா, ஆந்திர மாநில கடற்கரையிலும் இதே போல ஆலிவ் ரிட்லி ஆமைகள் அதிக அளவுல உயிரிழந்திருக்கு. இந்த ஆமைகள் இறப்பதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை ஆல்ரெடி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பதில் அளிக்கப்படுது. உடனே இந்த கடல் ஆமைகள் உயிரிழப்பது குறித்து அரசு தந்த அறிக்கையில முழுமையான தகவல்கள் எதுவும் இல்ல. எத்தனை படகுகள் இது போல மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்க, எவ்வளவு தொலைவுல மீன் பிடிக்கப்படுது, இது போன்ற தரவுகள் தெளிவா கொடுக்கப்படல. எனவே
இது குறித்து முழுமையான அறிக்கை அளிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆந்திர கடற்கரையிலும் இது போல ஆலிவ் லிட்டரி ஆமைகள் இறக்குதுன்னு சொல்லும் போது ஆந்திர மாநில அரசும் அதன் வனத்துறையும் இந்த வழக்குல சேர்க்கப்படுது. அப்போ இது குறித்து தெளிவான அறிக்கையை 7ஆம் தேதி தாக்கல் பண்ணணும்னு சொல்லி தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசுக்கு உத்தரவிடுது. ஆமைகள் இப்படி இறப்பது குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன்னா சுற்றுச்சூழலோட சமநிலையில இந்த ஆமைகளின் பங்கு அதிகமா இருக்கு. இந்த ஆமைகள்லாம் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய நத்தைகள், பூஞ்சைகள், காளான்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது மண்ணுக்குள்ள புதைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகமா வெளியில வர வைக்கும். அதே போல பெரும்பாலும் ஆமைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது ஜெல்லி மீன்கள். இப்படி ஜெல்லி மீன்களையும் அதோட முட்டைகளையும் ஆமைகள் சாப்பிடும் போது ஜெல்லி மீனோட இனப்பெருக்கத்தை அது கட்டுக்குள்ள வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கழுகு மூக்கு ஆமைகள்னு சொல்லப்படும் வகை பவளப்பாறைகள்ல இருக்கக்கூடிய அந்த பஞ்சுகளை சாப்பிடும். அப்படி சாப்பிடும் போது சின்ன சின்ன மீன்களுக்கு அது ஒரு வாழ்விடமா மாறும். சராசரியா 1000 ஆமை குஞ்சுகள் கடலுக்குள்ள போனுச்சுன்னா அதுல ஒரு ஆமை மட்டும்தான் இனப்பெருக்க வயதுக்கு வரும். மீதம் இருக்கிற 999 ஆமை குஞ்சுகளும் பெரிய மீன்களுக்கு இரையாகிடும். மீனவர்களுக்கு பெரிய மீனை பிடிக்கிறது தான் அங்க குறிக்கோளா இருக்கும். அப்போ மனிதர்களோட உணவு சங்கிலிலையும் ஆமைகள் ஒரு பங்கா இருக்கு. இப்படி ஆமைகள் கடல்லையே பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சுட்டே இருக்கிறதால ஒவ்வொரு வகையில ஆமைகள் கடல் வளத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்காற்றுக்குது. பொதுவாவே கடற்கரை ஓரங்கள்ல சத்தான மணல் இருக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப குறைவு. அதனால கடலோர பகுதிகளில் மண் வளம் குறைவாதான் இருக்கும். ஆமைகள் இந்த பகுதிகளில் வந்து முட்டையிடும் போது அந்த முட்டை ஓடுகள், இறக்குற ஆமைகள் இது எல்லாமே மண்ணுக்குள்ள புதைஞ்சு அது மக்கி போய் ஒரு சத்து பொருளா மாறுது. இதனால கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்களுக்கு இது ஒரு சத்து தரும் காரணியாக இருக்கு. இதனாலதான் கடல் ஆமைகளை மீனவர்களின் நண்பர்கள்னு சொல்றாங்க. பொருளாதார ரீதியாகவும் உற்பத்திக்கும் கடலோட வளத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் கடல் சார்ந்த உயிரினங்களுக்கு ஆபத்து வராம அந்த சூழலை தகவமைச்சு வச்சுக்கிறதுக்கும் ஆமைகள் பெருமளவுல பங்களிக்குது. எனவே மீனவர்களின் நண்பனாக இருக்கக்கூடிய இந்த ஆமைகளை தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து பாதுகாக்கணும்னு சூழலியல் செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க. மீனவர்கள் தங்களோட வலையில தெரியாதனமா ஒரு ஆமை வந்து மாட்டிக்கிட்டதை பார்த்தா கூட மீண்டும் அதை எப்படியாவது உயிரோட காப்பாத்தி கடலுக்குள்ள விட்டுருங்க. அதுதான் அந்த ஆமைகளுக்கும் கடல் வளத்துக்கும் மீனவர்களோட அடுத்த வாழ்வாதாரத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த ஒரு சின்ன நகர்வே ஆமைகளை பாதுகாக்க நம்மால முடிந்த ஒரு செயலா இருக்கும் அப்படின்னு செயற்பாட்டாளர்கள் சொல்றாங்க.